அனைவருக்கும் வணக்கம். வித்யாகாரகரான புதன் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் நீச்சம் பெறுகிறாருங்க. இதனால் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு புதன் நீச்சம் பெறுவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகிறது, அதிலும் குறிப்பாக அதிக நன்மையை அள்ளும் 3 ராசிகள் எவை, அதிக சிரமத்தை சந்திக்க போகும் 3 ராசிகள் எவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக புதன் என்பவர் யார், புதனால் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படும் என்பதை, பொதுவாக என்னெல்லாம் பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வித்யாகாரகரான புதன் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் அதீத நன்மைகளை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் அவர் மிக சாதகமற்ற சூழலை ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் வலம் வரும்போது அவ்வளவு நன்மை நிறைந்தவையாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குவார். அந்த வகையில் பார்க்கும்போது அதிக நன்மைகளை பெறக்கூடிய இடங்களில் நிச்சயமாக இருக்கக்கூடிய ராசிகள் கும்பராசி, விருச்சிக ராசி, கடகராசி மற்றும் ரிஷபராசி. இந்த 4 ராசிகளில் அதிக நன்மையை 3 ராசிகள் ரிஷபராசி, கடகராசி மற்றும் விருச்சிக ராசி பெற போகின்றன. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நடுநிலையான பலன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் கிடைக்க இருக்கிறது. சாதகமற்ற சூழலை மீன ராசிக்கு ஜென்மத்தில் நீச்சம் பெறுவதாலும் அஷ்டமத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமர்வதாலும் சாதகமற்ற சூழல் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6இல் மறைவதால் கவனம் நிச்சயம் தேவை. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நுட்பமான நுணுக்கமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமர்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நீச்சம் பெறுகிறார் புதன். புதனை பொறுத்தவரைக்கும் குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே வேளையில் குருவின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவது என்பதும் சாதகமான ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையை விட்டு விலகும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் அளவற்ற ஞானத்தையும் செல்வத்தையும் பெற வேண்டும் என்றால் புதன் சாதுரியமாக இருக்கும் போதுதான் அவை வெற்றிகரமாக அமையும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவர்தான் புதன். அவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் தனது பார்வையில் குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே குருவின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்சம் பெற்றாலும் தடுமாற்றம் அடையாமல் சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் 12 ராசியில் இறுதி இடமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சில விஷயங்கள் நாம் போதும் என்று போதுமான மனநிலையில் இருந்து விடுவோம். அதுதான் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையாக மாறும் என்பதை தற்போது தெரிந்து கொள்ள ஒரு முடியாத சூழல் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு எலி ஒன்று இருக்கிறது. அந்த எலி ஒரு அரிசி பானைக்குள் நுழைகிறது. அந்த அரிசி பானை முழுவதும் நிறைய
அரிசி இருக்கிறது. அந்த எலி நினைத்திருந்தால் மேலேயே அரிசியை தின்னுவிட்டு அந்த பானையில் இருந்து வெளியே சென்றிருக்க முடியும். ஆனால் அரிசி பானையில் தானியங்கள் அரிசி நிறைய இருந்ததால் அந்த எலிக்கு உணவு தேடி வேறு இடம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே அந்த எலி இருக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு தூங்கி ஓய்வெடுத்து மீண்டும் அதில் இருக்கக்கூடிய உணவை தானியங்களை காலி செய்கிறது. இப்படியே இந்த அரிசி பானைக்குள் நுழைந்த எலியானது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது என்று நினைத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த இடத்தில் இருந்து விடுகிறது. நாளடைவில் அரிசி பானையில் அரிசி பாதிக்கு மேல் காலி ஆகிறது. பிறகு முழுமையாக தீர்ந்து விடுகிறது. முழுமையாக தீர்ந்ததற்கு பிறகுதான் அங்கிருந்து உணவு கிடைக்காமல் வேறு எங்கு சென்று உணவை தேடுவது என்று முயற்சி செய்யும் போது அந்த பானையிலிருந்தே அந்த எலியால் வெளியே போக முடியாமல் பல வகையான பிரச்சனைகளை அதற்கு பிறகு சந்தித்து அந்த பானையிலே அந்த எலியின் ஆயுசு என்பது முடிந்து விடுகிறது. இதுபோன்றுதான் நம்மளும் பல நேரங்களில் சில விஷயங்களை போதும் என்ற மனநிலையுடன் இதுதான் சரி என்று நினைத்து சில விஷயங்களை தவிர்த்து அதிலே அப்படியே இருந்து விடுகிறோம். ஆனால் புதன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சில நுட்பங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அதை செயல்படுத்தி மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவரது சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். உங்களை விட்டு கஷ்டம் நீங்குகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறார். பொதுவாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்வார்கள். புதன் நீச்சம் பெற்றாலும் கூட குருவின் வீடு என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் முடிவெடுப்பதால் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் புதனின் அமைப்பால் கஷ்டம் நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் பொதுவாக நீச்சம் பெறுவதால் சில நல்ல மாற்றங்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் லாபத்தில் இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு 4 திசையிலும் இருந்து நன்மை உண்டு. இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துகள் கைகூடும். இந்த 3 ராசிக்காரர்கள் அமோகமான யோகங்களை பெறும் ராசிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அதே ஜென்மத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் சிரமம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. அஷ்டமம் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு சில வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்கள் கை நிலுவ விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு விரயம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் எதிரிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே நிதானத்துடன் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நடுநிலையான பலன் உண்டு. கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வு உறுதியாகவே கைகூடுகிறது. காரிய வெற்றி மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுயதொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் நேரமாக புதன் மாற்றுகிறாருங்க. அதே சமயம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை சந்திக்க முடியும். அதே போன்று மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொழில் வளம் சிறப்பாக அமையும் நேரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி உறுதியாக வரும்.